ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க உங்களோட மொபைல் நம்பரை ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு நெட்வொர்க் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி பண்ணுறதுக்கு பேர் போர்ட் ரெக்வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக உங்கள் சிம் ஆக்டிவேட் ஆன டேட்டில் இருந்து 90 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு நெட்வொர்க் மாறுறதுக்கு எலிஜிபிள் யூஸராக இருப்பீங்க. அப்படி கம்ப்ளீட் ஆகலைன்னா பண்ண வேண்டாம், காரணம் அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் மொபைல் நம்பரில் இருந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் போயிட்டு கேப்ஸ் லெட்டரில், அதாவது PORT அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்து 10 டிஜிட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் மொபைல் நம்பர் போட்டு 1900 அப்படிங்கிற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு UPC அப்படிங்கிற ஒரு கோடு ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த கோட் பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களோட நம்பரை எந்த நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டோருக்கு அல்லது ஹோம் டெலிவரி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். போகும்போது UPC கோட், அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் போதும். டிஜிட்டல் KYC மோட்லேயே உங்களுடைய அதே நம்பரை நீங்கள் கேட்குற நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணி புது சிம் கார்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ உங்கள் நம்பர் போர்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 இருந்து 5 நாட்கள் ஆகும். அது ஒரே ஸ்டேட்டில் பண்ணுறீங்கன்னா 3 நாட்கள், வேறு வேறு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா 5 நாட்கள். பழைய நம்பர் தமிழ்நாட்டிலையும் திருப்பி நீங்கள் தமிழ்நாட்டுக்கே ஆக்டிவேஷன் பண்ணுறீங்கன்னா 3 நாள் எடுத்துப்பாங்க. இதுவே நீங்கள் பழைய நம்பர் தமிழ்நாட்டில் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க, பழைய நம்பர் தமிழ்நாடு, இப்போ புது நம்பர் கேரளாவில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 5 நாட்கள் எடுத்துப்பாங்க. ஃபைனலாக உங்களோட நம்பர் போர்ட் ஆனதுக்கு அப்புறம் டெலிவெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நெட்வொர்க்கோட டெலிவெரிஃபிகேஷன் நம்பர்ஸ் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் BSNL நம்பர் டெலிவெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 1507 அப்படிங்கிற நம்பர் டயல் பண்ணணும். வோடோஃபோன் சிம் டெலிவெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 59059 அப்படிங்கிற நம்பர் டயல் பண்ணணும். ஏர்டெல் சிம் டெலிவெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 59059. ஜியோ நம்பர் டெலிவெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 1977 டயல் பண்ணி உங்கள் நம்பர் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவேஷன் ப்ரொசீஜர் ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக சிம் ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கையில் வச்சுக்கோங்க உங்கள் வெரிஃபிகேஷனுக்காக. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு நெட்வொர்க் மாறுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் ரீசார்ஜ் பண்ணாலே போதும். ஸ்டோர் போகிறதுக்கு முடியலைன்னா ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸும் அவைலபிள் தான், நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வீட்டுக்கே போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ போர்ட் ரெக்வெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த போர்ட் ரெக்வெஸ்ட் தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற நிறைய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.